Hi students, இன்னைக்கு நம்ம Unit 5 12th Standard Accountancy Unit 5 Admission of Partnerல Illustration Sum number 7 பார்க்கலாம். Question read பண்ணிடுறேன். Anand and Balu are partners in a firm sharing profits and losses in the ratio of 7:3. Their balance sheet as on 31st March 2018 is as follows. So balance sheet கொடுத்துருக்காங்க. இங்க ஆனந்த் அண்ட் பாலு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? 7:3 இந்த ரேஷியோல ஷேர் பண்ணிருக்காங்க. 31st March 2018 அன்னைக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க? பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. Chandru is admitted as a new partner on 1/4/2018 by introducing a capital of rupees 20,000 for 1/4 share in the future profit subject to the following adjustment. So in the 1/4 ஞாபகம் வச்சுக்கலாம். Stock to be depreciated 3,000 rupees. Provision for doubtful debts to be created for 2,000 rupees. Land was to be appreciated by 10,000 rupees. Prepare revaluation account and capital account for partners after admission சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்கல? பாஸ் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு கேட்கல. ஸோ அவங்க கேட்கலன்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம்? ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண வேண்டாம். டைரக்டா என்ன பண்ணலாம்? ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ஆஃப்டர் அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர் நியூ பார்ட்னர் அட்மிஷன் ஆன பிறகு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி பண்ணுவோம். இப்போ கவனிங்க. Chandru is admitted as a new partner on 1/4/2018 by introducing a capital of rupees 20,000 கொடுத்துருக்காங்களா? ஸோ பார்ட்னர் புதுசா நியூவா ஃபார்முக்குள்ள அட்மிட் ஆறாருனாக்க என்ன பண்ணுவாங்க? கேபிட்டல் கொண்டு வருவாங்க. கேபிட்டல் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒரு பார்ட்னரை ஃபார்முக்குள்ள அட்மிட் பண்ண முடியாது. கேபிட்டல் எந்தெந்த வகையில கொண்டு வருவாங்க? கேஷா கொண்டு வரலாம், செக்கா கொண்டு வரலாம், அசட் சொத்துக்களா கொண்டு வரலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சந்துருங்கிற ஒரு 20,000 rupees கேஷா கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? அதை தவிர அவங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1/4 ஷேர் இன் த ஃபியூச்சர் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/4 இந்த ஃபியூச்சர் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு நியூ பார்ட்னர் ஃபார்ம்ல அட்மிட் ஆறாங்க. அவங்க கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்களோ வரலையான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. நியூ பார்ட்னர் இன்ட்ரோடியூஸ்டு 20,000 rupees கேபிட்டல் அப்படின்னு இல்லையா? 10,000 rupees கேபிட்டல் கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் கொஸ்டின்ல அவங்க எதுவுமே நியூ பார்ட்னர் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நியூ பார்ட்னர் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காருன்ட்டு? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இங்க என்ன சொல்லிருக்காங்க? நியூ பார்ட்னர் சந்துரு இஸ் அட்மிட்டட் as a new partner 1/4/2018 கொடுத்துருக்காங்களா? ஃபார் 1/4 ஷேர் இன் த ஃபியூச்சர் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்கறதா ஒத்துருக்காங்க. அவரோட ஷேர் 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்போ அவங்க நியூ பார்ட்னர் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காருன்னு சப்போஸ் கொஸ்டின்ல கொடுக்கலன்னு வைங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்க, ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஆனந்த் 50,000 rupees, பாலு 30,000 rupees கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஆனந்தோட கேபிட்டல் 50,000 rupees, பாலுஸ் கேபிட்டல் 30,000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 80,000 rupees இருக்கா? வந்துருச்சா? நமக்கு டோட்டல் 80,000 rupees கிடைச்சிருச்சு. இப்போ சந்துருக்கு எவ்வளவு ஷேர் கொடுக்கறதா ஃபியூச்சர்ல சொல்லிருக்காங்க? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/4 இந்த டோட்டல் 80,000 rupees கேபிட்டல்ல கேன்சல் பண்ணோம்னா 1/4 is 4, 2 4s are 80. இந்த 4 0 இங்க வந்துடுது. ஓகேங்களா? அப்போ 20,000 rupees. அப்ப என்ன சொல்றாங்க? ஓல்டு பார்ட்னர் நியூ பார்ட்னரை நீங்க 20,000 rupees கேபிட்டல் கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வாங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல 1/4 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஷேர் தரோன்றது ஒரு அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ 1/4ங்கிற அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வச்சு நியூ பார்ட்னர் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காருங்கிறத இந்த மெத்தட்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 20,000 rupees. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 20,000 rupees டைரக்டாவே நியூ பார்ட்னர் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காருன்றத கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸ்டாக் டு பி டெப்ரிசியேட்டட் பை 3,000 rupees சொல்லிருக்காங்க. இப்போ ஸ்டாக்ங்கிறது என்ன அக்கௌண்ட்? ஸ்டாக்ங்கிறது அசட் அக்கௌண்ட். அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, டிப்ரிசியேட் ஆயிடுச்சு. ஸ்டாக் அக்கௌண்ட் டிப்ரிசியேட் ஆனா அசட் அக்கௌண்ட் டிப்ரிசியேட் ஆகும். அசட் அக்கௌண்ட் டிப்ரிசியேட் ஆச்சுன்னா என்ன வருது? நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. இப்ப லாஸ் ஏற்பட்டதுன்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் எங்க போடணும்?
டெட்டார் பண்ணணும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அப்ப என்ன பண்றோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல போயிட்டு ஓகே டு ஸ்டாக் அக்கௌண்ட் 3000 rupees. ஓகேங்களா, ஸ்டாக் குறைஞ்சதுனாலதான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் ஆயிடுச்சு இல்லையா. அப்ப நம்ம எப்படி இங்க போஸ்ட் பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரி இல்லாம டைரக்டா எப்படி போஸ்ட் பண்ணணும்னாக்க, அப்போ ஸ்டாக் அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாக் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆனதுனால as per the format asset account decrease ஆயிடுச்சு. asset account decrease ஆனதுனால லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆனதுனால ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் ஆயிடுச்சு. அப்ப ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட் போயிட்டு டு ஸ்டாக் அக்கௌண்ட் 3000 என்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா, டைரக்டா நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் டு பி கிரியேட்டட் 2000 rupees சொல்லிருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த எல்லா வீடியோலையும். என்ன அர்த்தம், லாஸ். ஃபர்ஸ்ட் அது எந்த அக்கௌண்ட் சேர்ந்தது, அசட் அக்கௌண்டா லயபிலிட்டி அக்கௌண்டா. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்ங்கிறது அசட் அக்கௌண்ட். அசட்ல நமக்கு வாரா கடன். ஓகேங்களா, அப்போ அது எவ்வளவு ரூபாய், 2000 ரூபாய். அது நமக்கு லாஸ். வாரா கடன்கிறது நமக்கு நஷ்டம். சோ 2000 ரூபாய் அசட்ல என்ன ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்கு. அப்போ ஃபார்மேட் என்ன, அசட்ல நமக்கு லாஸ் ஆச்சுனாக்க ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெட்டார் பண்ணணும். அசட் அக்கௌண்ட்டோ லயபிலிட்டி அக்கௌண்ட்டோ லாஸ் வந்ததுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெட்டார் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார்னாக்க ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல போயிட்டு டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 2000 rupees என்டர் பண்ணிடும். ஓகேங்களா, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார்க்கு போயிட்டு இந்த ஃபார்மேட்டை நீங்க மறக்காம என்ன செஞ்சுக்கணும், செகண்ட் ஸ்டெப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். மொத்தம் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் போது 5 ஸ்டெப்ஸ் அந்த ஃபார்ம் கடைபிடிக்கணும். இப்போ நம்ம 2வது ஸ்டெப்பை பார்த்துட்டு இருக்கோம். 2வது ஸ்டெப்ல என்னது, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். உங்களுக்கு இந்த ஃபார்மேட் அந்த செகண்ட் ஸ்டெப்பும் போது இந்த ஃபார்மேட்டை நீங்க மறக்காம உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல எழுதி வச்சுக்கணும். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட் போயிட்டு ப்ராஃபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 2000 rupees என்டர் பண்றீங்க. இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டார்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு போயிட்டு பை லேண்ட் அக்கௌண்ட் என்டர் பண்றோம். சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் லேண்ட் வாஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பை 10,000 rupees. ஸோ லேண்டுங்கிறது எந்த அக்கௌண்ட், லேண்டுங்கிறது அசட் அக்கௌண்ட் இல்லையா. ஸோ 10,000 rupees அப்ரிஷியேட்டட்னா என்ன அர்த்தம், அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்மேட், ப்ராஃபிட். அசட் அதிகமான சொத்து அதிகமான நமக்கு லாபம் தானே இல்லையா. சோ நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போ ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்க க்ளோஸ் பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் போயிட்டு பை லேண்ட் அக்கௌண்ட். எதனால ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் ஆச்சு, பை லேண்ட்னால. ஓகேவா, நிலத்தினுடைய மதிப்பு அதிகமானதுனால ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு, லாபம் கிடைச்சது. ஸோ பை லேண்ட் அக்கௌண்ட் 10,000 rupees என்டர் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அக்கௌண்ட் ரீவேல்யூஷன் ரிலேட்டட் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டோம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல. இப்போ நம்ம என்ன செய்யணும், டோட்டல் கண்டுபிடிக்கணும். எப்படி டோட்டல் கண்டுபிடிப்போம், எந்த சைடு அதிகமா இருக்கோ அந்த வேல்யூவை தான் நம்ம டோட்டலா போடணும். ஸோ கிரெடிட் சைடு தான் நமக்கு வேல்யூ அதிகமா இருக்கு டெபிட் சைடை விட. ஸோ கிரெடிட் சைடு வேல்யூ எவ்வளவு இருக்கு, 10,000 rupees இருக்கு. 10,000 rupees டோட்டலா நம்ம கன்சிடர் பண்ணி எழுதிடுறோம். டோட்டல் என்ன செய்வோம், எப்பவுமே சேம் ஹரிசாண்டல் லைன்ல டெபிட் அண்ட் கிரெடிட் சைட்ல போஸ்ட் பண்ணிடுறோம். என்டர் பண்ணிட்டோமா. இப்ப கிரெடிட் சைட்ல டோட்டல் அதிகமானா டெபிட் சைட்ல தான் பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். ஓகேங்களா, சோ கிரெடிட் சைட்ல டோட்டல் வந்தா டெபிட் சைட்ல பேலன்ஸ் வரும். டெபிட் சைட்ல பேலன்ஸ் கிடைச்சதுன்னா அது ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அசட்டையும் லயபிலிட்டியும் என்ன செய்றீங்க, ஒரு பார்ட்னர் உள்ள புதுசா அட்மிட் ஆகும் போது அசட் அண்ட் லயபிலிட்டியை ரீவேல்யூட் பண்றீங்க. பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சது, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. டெபிட் சைடு வந்தா ப்ராஃபிட், பேலன்ஸ் டெபிட் சைடு வந்தா ப்ராஃபிட், பேலன்ஸ் கிரெடிட் சைடு வந்தா லாஸ். இப்போ இந்த சம்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஃபிட் யாருக்கு போய் சேரணும், ப்ராஃபிட்டை பங்கு போடணும் இல்லையா. ஒரு பார்ட்னர் உள்ள அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், ரீவேல்யூட் பண்ணி அசட் அண்ட் லயபிலிட்டியை ரீவேல்யூட் பண்ணி ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டையும் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடணும். அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிரகாரம் லாஸ் ஏற்பட்டாலும் அந்த லாஸும் யாருக்கு தான் சொந்தம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடணும். பண்ணி முடிச்சுட்டு தான் நியூ பார்ட்னரை புது அக்கௌண்ட்ல நம்ம ரீகான்ஸ்டிடியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போறோம். என்ன ரேஷியோல, 7:3 ரேஷியோல. 7 யாருக்கு போகுது,
ஏனா யாரு? ஆனந்த். 3 யாருக்கு போகுது? 3 பாலு. ஓகேங்களா? சோ ஹவு மச் ருபீஸ்? எவ்வளவு ரூபாய்? 5000 ரூபாய். 5000 ரூபாவை ஆனந்தோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7 டிவைடட் பை 10னா 7 பிளஸ் 3 எவ்வளவு? ரேஷியோவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா 7 பிளஸ் 3 10. அந்த 10 டினாமினேட்டர்ல பண்ணிடணும். பண்ணிட்டு இப்ப என்ன பண்றோம்? கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணா 110 is 10, 5 10s are 50. ஓகேங்களா? இந்த 2 ஜீரோவை இங்க ஆட் பண்ணிட்டோம். 500 into 7 இருக்கு. 7 5 35, 2 ஜீரோ இங்க ஆட் பண்ணிட்டோம். 3500 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்து யாரோட கேபிட்டலுக்கு போகுது? ஆனந்தோட கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த 5000 ரூபாவை ரெண்டாவது பார்ட்னர் யார்? ஓல்டு பார்ட்னர் பாலுவோட கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ இந்த 5000 into பாலுவோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 3 நியூமரேட்டர்ல போட்டுக்கிறோம். டினாமினேட்டர்ல 10. The sum of the ratio 7 plus 3 10 இங்க போட்டுறோம். கேன்சல் பண்ணா 110 is 10, 5 10s are 50. இந்த 2 ஜீரோவை இங்க ஆட் பண்ணிட்டோம். 500 ரூபாய். 500 into 3 எவ்வளவு? 3 5 15, 2 ஜீரோ 1500 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்து வந்த ஷேரை ப்ராஃபிட்ல இருந்து பாலோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல என்ன பண்ணிட்டோம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிட்டோம்? ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்னு நோட்ல டாப்ல ஹெட்டிங் போட்டுருங்க. சென்டர்ல, நோட்டோட சென்டர்ல என்ன செய்யணும்? நீங்க அக்கௌண்டன்சி நோட்டுனாக்கா இங்க சென்டர்ல கேபிட்டல் அக்கௌண்ட்னு நீங்க எழுதிக்கணும். அடுத்தது 2 சைடு கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெட்டார் சைடு அண்ட் கிரெடிட்டார் சைடு. என்ன ஃபார்மேட்? டெட்டார் சைடுல டேட் பர்டிகுலர்ஸ் என்னென்ன பார்ட்னர் நேமோ 2 பார்ட்னரா 3 பார்ட்னரா 4 பார்ட்னர் எத்தனை பார்ட்னர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை காலம் கிரியேட் பண்ணி ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர்ஸ் நேம் எழுதி ருபீஸ் மறக்காம போடுங்க. கிரெடிட்டார் சைடும் அதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர்ஸ் நேம் அண்ட் ருபீஸ் போட்டுருவோம். இதுதான் ஃபார்மேட், கேபிட்டல் அக்கௌண்ட்டோடைய ஃபார்மேட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எப்பவுமே ஓப்பனிங் பேலன்ஸ் தான் எழுதணும். எப்படி எழுதுவோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட் லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களா? ஆனந்த் 50,000, பாலு 30,000. இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேங்களா? ஆனந்தும் பாலுவும் சேர்ந்து பார்ட்னர் ஆகி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆனந்த் 50,000 ரூபாய் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, பாலு 30,000 ரூபாய் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது பேர் தான் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எப்பவுமே கிரெடிட் சைட்ல தான் என்டர் பண்ணணும். ஆஸ் பர் த ஃபார்மேட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எங்க தான் வரும்? லாஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்திருக்கோம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல், கரண்ட் கேபிட்டல். ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டு விதமான கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தோம். ஓகேங்களா? எத்தனை டைப்? 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். என்னது? கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்ல எப்பவுமே ஃபிக்ஸ்டு கேபிட்டல் கிரெடிட் சைட்ல தான் என்டர் பண்ணணும். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் ஆனந்த் அண்ட் பாலுவோடைய 50,000 30,000 கிரெடிட் சைட்ல என்டர் பண்ணிட்டாங்க அவங்க காலத்துக்கு நேரா. அதுக்கு நேரா என்ன எழுதுறோம்? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதணும். ஆஸ் பர் த ஃபார்மேட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது சந்துரு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? நியூ பார்ட்னரும் என்ன பண்ணிருக்காரு? கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு. எவ்வளவு கொண்டு வந்தாரு? 20,000 ருபீஸ். என்னவா கொண்டு வந்தாரு? செக்கா கொண்டு வந்தாரா? அசட்டா கொண்டு வந்தாரா? கேஷா கொண்டு வந்தாரு? கேஷா கொண்டு வந்திருக்காரு. சோ பை கேஷ் அக்கௌண்ட் சந்துருக்கு நேரா 20,000 ருபீஸ் இங்க கோடு போட்டுருவோம். ஓகேங்களா? அடுத்தது வேற எங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு? ரீவால்யூஷன் அக்கௌண்ட்ல நம்ம கேபிட்டல் கண்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ராஃபிட் கிடைச்சது. அந்த ப்ராஃபிட் என்ன செஞ்சிருக்கோம்? ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோமோ அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. சோ அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட் ஆனந்த் கேபிட்டல், பாலு கேபிட்டல். கேபிட்டல் அக்கௌண்ட் எப்பவுமே என்ன பண்ணுவோம்? இந்த ப்ராஃபிட்டையும் ப்ராஃபிட் எங்க தான்? ஆஸ் பர் த ஃபார்மேட் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் எங்க வந்துடும்? கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல என்டர் பண்ணணும். இதுவுமே லாஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்துக்கோம், 4th சாப்டர்ல. ஓகேங்களா? சோ ப்ராஃபிட் கிடைச்சதுனாக்கா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல என்டர் பண்றோம். லாஸ் கிடைச்சதுன்னா நம்ம என்ன செய்வோம்? கரண்ட் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல என்டர் பண்ணுவோம். சோ ஆஸ் பர் த ஃபார்மேட் என்ன செஞ்சிடறோம்? ஆனந்தோட கேபிட்டல் அக்கௌண்ட், பாலுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் என்டர் பண்ணிட்டு அவங்கவுங்க காலத்துக்கு நேரம் என்டர் பண்ணிட்டு இதுக்கு என்ன எழுதுவோம்? என்ன டிரான்சாக்சன், என்ன அக்கௌண்ட் எழுதணும்? பை ரீவால்யூஷன் அக்கௌண்ட். ரீவால்யூஷன் அசெட் அண்ட் லயபிலிட்டியை ரீவால்யூட் பண்ணதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. அந்த ப்ராஃபிட்டை அவங்களோட கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராஃபிட் வேல்யூவை இங்கே அவங்கவுங்களுக்கு நேரம் எழுதிட்டு அதுக்கு நேரம் ரீவால்யூஷன் அக்கௌண்ட், பை ரீவால்யூஷன் அக்கௌண்ட்னு எழுதிட்டு. புரியுதுங்களா? அடுத்தது வேற ஏதாவது இங்க
உங்களுக்கு ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட், காம்பன்சேஷன், ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இங்க பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 30,000 rupees கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லயபிலிட்டி சைட்ல காட்டிச்சுன்னா 30,000 ஏதோ சம் அமௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லயபிலிட்டி சைட்ல இருந்ததுன்னா ஃபர்முக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அசெட் சைட்ல ஷோ ஆச்சுன்னா ஃபர்முக்கு லாஸ், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல லாஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 30,000 rupees எங்க ஷோ ஆகுது, லயபிலிட்டி சைட்ல காட்டுது. அப்போ பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சோ இந்த ப்ராஃபிட் என்ன செய்யணும், அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு, 30,000 rupees கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளவு, 30,000 rupees. உங்களுக்கு எங்க கிடைச்சிருக்கு, லயபிலிட்டி சைட்ல கிடைச்சதுன்னா என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ப்ராஃபிட்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ராஃபிட்டையோ லாஸையோ எது வந்தாலுமே நம்ம என்ன செஞ்சிருவோம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஆனந்தோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7. ஸோ 30,000 into 7 divided by ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 7 plus 3 எவ்வளோ, 10. 110 is 10. 3 10s are 30. மிச்சம் 30 இங்க இருக்கு. அப்போ 3 into 7 எவ்வளவு, 21. 3 21, 30 இங்க வந்துருக்கு. அதே போல பாலுக்கு இந்த 30,000 rupees டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். 110 is 10, 3 10s are 30, 30 இங்க வந்துருச்சு. 3 3s are எவ்வளவு, 9, 30 இங்க ஆட் பண்ணிட்டோம். சோ பாலுக்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ஆனந்துக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது, 21,000, பாலுக்கு 9,000 rupees. என்ன பண்ணிடுறோம், கிரெடிட்ல 21,000 9,000 rupees அந்தந்த பார்ட்னரோட காலத்துக்கு நேரம் என்டர் பண்ணிடுறோம். அதுக்கு அகைன்ஸ்டா என்ன எழுதுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு எழுதிடும். ஓகேங்களா, இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டோம், கேபிட்டல் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், டோட்டல் கண்டுபிடிக்கணும். எந்த சைடு அதிகமான வேல்யூ இருக்கோ அந்த சைட்ல தான் நம்ம டோட்டல் போடுவோம். நமக்கு டெபிட் சைட்ல ஒரு என்ட்ரி கூட நம்ம பண்ணல. ஸோ டெபிட் சைட்ல எந்த வேல்யூமே இல்லை. கிரெடிட் சைட்ல தான் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணோம் இல்லையா? ஸோ கிரெடிட் சைட்ல இருக்கிறதா நம்ம டோட்டல் போட போறோம். 50,000 plus 21,000 71,000 plus 3,500 74,500 ஆனந்தோடது. 30,000 plus 9,000 39,000 plus 1,500 40,500 பாலுக்கு. அடுத்தது சந்துரு காலத்துக்கு நேரம் 20,000 rupees டோட்டல் போட்டோம். ஸோ டோட்டல் எப்பவுமே என்னது, டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு ஈக்குவலா சேம் ஹரிசாண்டல் லைன்ல என்டர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ டெபிட் சைட்லயும் 74,500 40,500 20,000 rupees என்டர் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் போட்ட உடனே கீழே என்ன செய்யணும், 2 லைன் டிரா பண்ணணும். 2 லைன் டிரா பண்ணா என்ன அர்த்தம், டோட்டல்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ டோட்டல் கண்டுபிடிச்ச அப்புறமா என்ன செய்யணும், பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கீங்க, எந்த சைடு கம்மியான வேல்யூ இருக்கோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம். எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க, பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். எந்த சைடு வேல்யூ கம்மியா இருக்கோ அந்த சைடு தான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல தான் டோட்டல் போட்டிருக்கோம். கிரெடிட் சைட்ல டோட்டல் வந்ததுன்னா சேம் ஃபார்மேட். கிரெடிட் சைட்ல டோட்டல் கிடைச்சதுன்னா டெட்டார் சைட்ல தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். கிரெடிட் சைட்ல டோட்டல் வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா டெட்டார் சைட்ல வேல்யூ கம்மியா இருக்கும். அப்போ பேலன்சிங் ஃபிகர் எங்க வரும், டெட்டார் சைட்ல தான் வரும். ஓகேங்களா, சோ டெட்டார் சைட்ல வேல்யூவே இல்லை. அப்ப என்ன செய்யறோம், டோட்டல்ல என்ன வேல்யூ இருந்ததோ அதை அப்படியே என்ன செஞ்சிடறோம், நம்ம இங்க எழுதிடுறோம். 74,500 40,500 20,000 rupees என்டர் பண்ணிட்டோம். இதுதான் என்னது, பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா, இதுக்கு அகைன்ஸ்டா என்ன எழுதணும், டு பேலன்ஸ் கேரி டவுன். டு பேலன்ஸ் கேரி டவுன்னா என்ன அர்த்தம், கேரி டவுன்னாக்க க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேங்களா, இங்க க்ளோசிங் பேலன்ஸ் போட்ட உடனே இந்த சேம் அமௌண்ட் அப்படியே ஆப்போசிட் எடுத்துட்டு போயிட்டு டோட்டலுக்கு கீழே இதே 74,500 40,500 20,000 rupees என்ன பண்ணிடணும், என்டர் பண்ணணும். எங்க பண்ணணும், இதுக்கு ஆப்போசிட். பேலன்ஸ் எங்க கண்டுபிடிச்சிங்களோ, க்ளோசிங் பேலன்ஸ் எங்க போட்டீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு, டெபிட்டுக்கு ஆப்போசிட் கிரெடிட் சைட்ல
டோட்டலுக்கு கீழே இந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டோம். இதுக்கு அகேன்ஸ்டா என்ன எழுதுறோம்? நேரா பை பேலன்ஸ் brought down எழுதுறோம். பை பேலன்ஸ் brought downனா என்ன அர்த்தம்? ஓப்பனிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆனந்தோட எவ்வளோ? 74,500 ரூபாய். பாலுவோடது 40,500 ரூபாய். சந்துருவோடது 20,000 ரூபாய். அடுத்த வருஷத்துடைய ஓப்பனிங் பேலன்ஸ், அது பேர் தான் பை பேலன்ஸ் brought down. இங்க கொடுத்திருக்க ஓப்பனிங் பேலன்ஸ் என்னன்னாக்க இந்த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடோடைய ஓப்பனிங் பேலன்ஸ். ஆனந்தோடது 50, பாலுவோடது 30,000 ரூபாய். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ரெண்டு பேலன்ஸ் brought downோட வித்தியாசம். இது கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடோட ஓப்பனிங் பேலன்ஸ், இது நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடோட ஓப்பனிங் பேலன்ஸ் 3 பார்ட்னரோட. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.